السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே நபிமார்களின் பேரிலே சில சூறாக்களை வைத்திருக்கின்றார். இதே போன்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே நபி அல்லாத ஒரு ஹக்கீம், ஹிக்மத் கொடுக்கப்பட்ட, விஸ்டம் கொடுக்கப்பட்ட ஒருவரின் பேரிலே அல்லாஹ் ஒரு சூறாவை வைத்திருக்கின்றார். அந்த சூரா தான் சூரத்துல் லுக்மான். லுக்மான் என்ற சூரா. லுக்மான் என்பவர் ஹதீஸில் வந்திருக்கின்றது, இவர் சாதாரணமான ஒரு மனிதர், நபி அல்ல. லம் யகுன் லுக்மான் நபியன். லுக்மான் ஒரு நபியாக இருக்கவில்லை. வலாக்கின் கான அப்தன் கஸீரத் தஃபக்குர், அதிகம் சிந்திக்கும் ஒரு மனிதராக இருந்தார். ஹஸனல் யகீன், அழகான நம்பிக்கை கொண்ட மனிதராக இருந்தார். எப்பொழுதும் அவரிடத்தில் நம்பிக்கை இருக்கும், நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கை இருக்கும். அஹப்பல்லாஹ், அவர் அல்லாஹ்வை நேசித்தார். ஃபஅஹப்ப, அல்லாஹும் அவரை நேசித்தார். அல்லாஹ்வுடைய அன்பை நாம் அடைய வேண்டும் என்றால் அல்லாஹ்வை முதலாவது நாம் நேசிக்க வேண்டும். அல்லாஹ்வை அவர் நேசித்தார், அல்லாஹ் அவரை நேசித்தார். அல்லாஹ் நேசித்ததன் ஒரு அடையாளம் தான் ஃபமன்ன அலைஹி பில் ஹிக்மா, அவருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹிக்மத்தை கொடுத்தார். ஹிக்மத் என்ற விஸ்டத்தை அல்லாஹ் தஆலா கொடுத்தார். ஹிக்மத் என்பது அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கின்றான், யுப்தில் ஹிக்மத மன் யஷா, ஹிக்மத்தை அல்லாஹ் நாடியவர்களுக்கு கொடுப்பான். ஒமையுப்தல் ஹிக்மா, யாருக்கு ஹிக்மத் கொடுக்கப்படுகின்றதோ ஃபகத் ஊதிய கைரன் கஸீரா, அவருக்கு அதிகமான நலவுகள் கொடுக்கப்பட்டு விட்டது. கண்ணியமானவர்களே, இந்த ஹிக்மத்தை அடைவதற்குரிய வழியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொன்னார்கள். யாருக்கு நல்ல பேச்சுக்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றதோ, யாருடன் உட்காரும் பொழுது ஈமான் அதிகரிக்குமோ, இப்படிப்பட்டவர்களுடன் உட்காருவது ஹிக்மத்தை எமக்கு அதிகரிக்கும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். ஹிக்மத் என்றால் என்ன கண்ணியமானவர்களே? எப்பொழுதும் சரியானதை பேசுவது, உண்மையை பேசுவது, பேச்சில் எப்பொழுதும் சரியானதை தேடி அதை பேசுவது, எப்பொழுதும் சரியாக சிந்திப்பது, உண்மை ஹக் என்ன சொல்கின்றதோ அதற்கேற்றவாறு எமது பேச்சுக்களை அமைத்துக் கொள்வது. ஹிக்மத்தின் இன்னொரு பகுதி இருக்கின்றது, இடத்துக்கேற்றவாறு நடந்து கொள்வது. ஒரு இடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டுமோ அதற்கேற்றவாறு நடந்து கொள்வது ஹிக்மத்தின் மிக முக்கியமான ஒரு பகுதி. அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, இந்த ஹிக்மத் அவருக்கு கொடுக்கப்பட்டது. முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், ஹிக்மத் என்றால் அல் ஃபிக்ஹ் வல் அக்ல், நன்றாக சிந்திப்பது என்று சொல்லி காட்டுகின்றார். அல்லாஹ் தஆலா இந்த ஹிக்மத்தை கொடுத்தவுடன் அவருக்கு சொன்ன கட்டளை அனிஷ்குர் லில்லாஹ், அல்லாஹ்வுக்கு நீங்கள் ஷுக்ர் செய்யுங்கள், அல்லாஹ்வுக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள். அல்லாஹ் உங்களுக்கு இப்படிப்பட்ட உயர்ந்த ஹிக்மத்துடைய பாக்கியத்தை தந்திருக்கின்றான் என்று அல்லாஹ் தஆலா சொன்னார். அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், மன் ஷக்கர் ஃபஇன்னமா யஷ்குரு லினஃப்ஸி, யார் தனக்கு கொடுக்கப்பட்ட பாக்கியங்களை நினைத்து அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவார்களோ அவர் நன்றி செலுத்துவதனால் அல்லாஹ்வுக்கு எதுவும் கூட போவதில்லை. நாம் தொழுவதனால் அல்லாஹ்வுக்கு எதுவும் கூட போவதில்லை. நமக்கு கொடுக்கப்பட்ட பாக்கியங்களை நினைத்து அல்லாஹ்வுக்கு அல்ஹம்துலில்லாஹ், யா அல்லாஹ் உனக்கு எல்லா புகழும் என்று நாம் புகழ்வதனால் அல்லாஹ்வுக்கு எதுவும் கூட போவதில்லை. நாம் அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்தால் எமக்குத்தான் வாழ்க்கையில் கூட போகின்றது. அல்லாஹ் தஆலா மூன்று விஷயங்களுடன் மூன்று விஷயத்தை அல் குர்ஆனிலே இணைத்து பேசி இருக்கின்றார். ஃபத்குரூனி அஸ்குர்கும், என்னை ஞாபகப்படுத்துங்கள், உங்களை நான் ஞாபகப்படுத்துகின்றேன். உதுஊனி அஸ்தஜிப் லக்கும், என்னிடத்தில் துஆ செய்யுங்கள், நான் உங்களது துஆவை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கின்றேன். மூன்றாவது கண்ணியமானவர்களே, நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பாக்கியங்களை நினைத்து அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்கள். நன்றி செலுத்தினால் லஅஸீதன்னக்கும், அந்த பாக்கியத்தை நான் கூட்டி தருவேன், இருந்ததை விட பல மடங்காக ஆக்கி தருவேன் என்று அல்லாஹ் தஆலா மூன்று விஷயங்களுடன் மூன்று விஷயத்தை கனெக்ட் பண்ணி இருக்கின்றார். அதில் ஒன்றுதான் நன்றி செலுத்துவது. நன்றி செலுத்துவதனால் அல்லாஹ்வுக்கு எதுவும் கூட போவதில்லை, எமக்குத்தான் வாழ்க்கையிலே கூட போகின்றது. ஒமன் கஃபர், யார் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தாமல் வாழுகின்றார்களோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் கனி, அனைத்திலும் அவன் செல்வந்தனாக இருக்கின்றான். அறிவில், ஆற்றலில், சக்தியில், செல்வத்தில், அனைத்திலும் அல்லாஹ் கனி, தேவையற்றவன். அடியார்கள் அவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதை விட்டும் அல்லாஹ் தேவையற்றவன். அவனுக்கு நாம் தான் புகழ்ந்து அவனை புகழப்பட வேண்டும், அவன் புகழப்பட வேண்டும் என்ற கட்டாயம் கிடையாது. உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்துமே அல்லாஹ்வை எப்பொழுதும் புகழ்ந்து கொண்டே இருக்கின்றது. அவன் புகழப்படக்கூடியவனாக இருக்கின்றான் என்று அல்லாஹ் தஆலா சொன்னார். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது மகனை பார்த்து 11 புத்திமதிகளை இந்த சூறாவிலே சொல்லி இருக்கின்றார். 11 புத்திமதிகள், அருமையான புத்திமதிகள். ஒவ்வொரு வாப்பாவும் பிள்ளையை வைத்து பிள்ளைக்கு சுயமாக சிந்திக்கக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் கொடுத்ததற்கு பின்னால் உட்கார வைத்து இந்த 11 புத்திமதிகளையும் சொல்லிக் கொடுக்க வேண்டும். சொன்னார்கள், வஇத் கால லுக்மானு லிப்னி வஹுவ யஇஃபு, லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தனது மகனுக்கு சொன்னார்கள். எப்படி சொன்னார்கள் என்றால் கட்டளையாக சொல்லவில்லை, அவருக்கு ஒரு அட்வைஸ் பண்ணுவது போன்று சொன்னார்கள். ஒரு அட்வைஸ் பண்ணுவது போன்று சொன்னார்கள். கடுமையான தொனியில் பேசவில்லை. அவர்கள் இரக்க சுபாவத்துடன்
எப்படி ஒருவர் அட்வைஸ் பண்ணுகின்றாரோ, உபதேசம் செய்கின்றாரோ அந்த துணையிலே பேசுகின்றார்கள். எப்படி பேசுகின்றார்கள்? மகனை அழைக்கின்றார்கள், யா புனை, எனது மகனே. எப்பொழுதும் பிள்ளைகளை அந்த உறவை வைத்து நாம் கூப்பிட வேண்டும். வித்தியாசமான வார்த்தைகள் நம்மிடத்தில் இருக்கக்கூடாது. யா புனை லா துஷ்ரிக் பில்லாஹ். முதலாவது பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய சிந்தனை, நீ உலகத்தில் எங்கிருந்தாலும், எந்த ஆபத்தில் இருந்தாலும், எந்த திசையில் இருந்தாலும் அல்லாஹ்வுக்கு மாத்திரம் இணை வைத்து விடாதே. ஷிர்க் என்பதில் நீ ஒரு நாளும் ஒரு நிமிடம் கூட கழித்து விடாதே. காரணம், ஷிர்க் என்பது லகுல் முன் அஸீம், பயங்கரமான ஒரு அநியாயம். ஏன் அல்லாஹு தஆலா ஷிர்க்குக்கு பயங்கரமான அநியாயம் என்று சொல்லி இருக்கின்றார்? கண்ணியமானவர்களே, அநியாயம் என்றால் என்ன? அநியாயம் என்றால் ஒரு பொருளை அதற்கு பொருத்தமில்லாத இடத்தில் வைப்பதற்கு பேர் தான் அநியாயம். உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்துமே படைத்தவன் ஒருவன், அவனே அல்லாஹ். அவனே வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் என்பதை சொல்லிக் கொண்டிருக்கின்றது. இப்படி அனைத்துமே அல்லாஹ் ஒருவன் வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் என்று அனைத்துமே சொல்லும் பொழுது, வணங்கப்படுவதற்குரிய அனைத்து தகுதிகளும் எம்மை படைத்த ரப்புல் ஆலமீனாகிய அல்லாஹ்வுக்கு இருக்கும் பொழுது, மனிதர்களது கைகளினால் படைக்கப்பட்ட அழிந்து போகக்கூடிய உலகத்தின் பொருள்களை வணங்குவது இதைவிட அநியாயம் வேறு எதுவும் கிடையாது. இதனால் தான் அல்லாஹு தஆலா ஷிர்கை பற்றி சொல்லும் பொழுது இன்ன ஷிர்க் லகுல்முன் அஸீம், ஷிர்க் என்பது பயங்கரமான ஒரு அநியாயம் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டி இருக்கிறார். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, குர்ஆனில் அல்லாஹு தஆலா சொல்கின்றார், அல்லாஹு தஆலா எல்லா பாவங்களையும் மன்னிப்பார். ஆனால் ஷிர்க் வைத்து விட்டால் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அவர் அந்த ஷிர்கை சொல்லி சொல்லி அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்து மீண்டும் அவர் இஸ்லாத்துக்கு வர வேண்டும். வந்தால் தான் அல்லாஹ் தஆலா மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றார். சொன்னார்கள், இன்ன ஷிர்க லகுல்முன் அஸீம், ஷிர்க் வைப்பது பயங்கரமான ஒரு அநியாயம். இரண்டாவது சொன்னார்கள், வஸைனல் இன்சான பிவாலிதை, மனிதனுக்கு நாங்கள் பெற்றோருடன் நல்ல முறையில் நடந்து கொள்ளுமாறு வசியத் செய்தோம். பெற்றோருடன் நல்ல முறையில் நடந்து கொள்ளுமாறு வசியத் செய்தோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூன்று விஷயங்களை சொல்லும் பொழுது மூன்று விஷயங்களை குர்ஆனில் இணைத்து பேசுவார். அகீமுஸ் ஸலாஹ் வ ஆத்துஸ் ஸகாத், தொழுகையை நிலைநாட்டுங்கள், ஜகாத்தை கொடுங்கள். அத்தீஉல்லாஹ் வ அத்தீஉர் ரசூல், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு கட்டுப்படுங்கள். மூன்றாவது, எங்கெல்லாம் தனக்கு நன்றி செலுத்துமாறு அல்லாஹ் தஆலா சொல்கின்றானோ அங்கெல்லாம் உன்னை வளர்த்த, உன்னை பெற்றெடுத்த, உனக்காக வேண்டி தன் வாழ்க்கையை அர்ப்பணித்த, உனக்காக வேண்டி தன் வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய அனைத்து சலுகைகளையும் நிம்மதிகளையும் இழந்து பல கனவுகளை கண்ட, தன் நிம்மதிகளை தொலைத்த உனது பெற்றோருக்கு, பேரண்ட்ஸுக்கு நன்றி உள்ளவனாக இரு என்று அல்லாஹ் தஆலா எங்கெல்லாம் தனக்கு நன்றி செலுத்துமாறு கட்டளை இடுகின்றானோ அங்கெல்லாம் உனது பெற்றோருக்கும் நீ நன்றி உள்ளவனாக இரு என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, எங்கெல்லாம் பெற்றோரை பற்றி அல்லாஹ் தஆலா பேசுகின்றான் அங்கெல்லாம் தாயை பற்றி பேசுவார். தாயின் தியாகம் என்பது அது மகத்தானது, எதுவும் ஈடு செய்ய முடியாது. அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், உலகத்தில் தாய்மார்கள் அனைவரும் செய்த ஒரு தியாகம் தான் இது. செலவழிக்காமல் இருந்திருக்கலாம், நீ பார்க்காமல் இருந்திருக்கலாம், வீட்டை விட்டு விரட்டி இருக்கலாம், அல்லது எமது வாப்பாவுடன் பிரச்சனைப்பட்டு இருக்கலாம், இதெல்லாம் நடந்திருக்கும். ஆனால் பிறந்திருந்தால் இந்த தாய் இந்த தியாகத்தை செய்துதான் இருப்பார். இந்த தியாகத்தை செய்யாத தாய் யாரும் இல்லை உலகத்தில். ஹமலத்ஹு உம்முஹு வஹ்னா, தாய் கஷ்டத்துடன் பலஹீனத்துடன் எம்மை பெற்றெடுத்தார். அலா வஹ்னின், பலஹீனத்துக்கு மேல் பலஹீனம். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, தாய் பெண் என்பவள் அவள் பலஹீனமானவள், பெண் என்பவள் பலஹீனமானவள். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, விசேஷமாக பெண்கள் கர்ப்பிணியாக பிரெக்னென்ட்டாக இருக்கக்கூடிய காலம், அது பலஹீனத்தில் உச்சகட்டத்துக்கு செல்லக்கூடிய காலம். அவர்களது உடல் அமைப்பு அனைத்து மாறி போய்விடும். அவர்களது கட்டுப்பாட்டில் இருக்க மாட்டார்கள். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, 9 மாசம் 10 மாசம் அது சுமந்து இருப்பது என்பது அது பெரும் ஒரு தியாகம். அல்லாஹ் தஆலா இந்த தியாகத்தை பற்றி பேசுகின்றான். ஹமலத்ஹு உம்முஹு வஹ்னன் அலா வஹ்ன், பலஹீனத்துடன், பலஹீனத்துக்கு மேல் பலஹீனத்துடன் அந்த தாய் வயிற்றில் சுமந்தார். வஃபிசாலுஹு ஃபி ஆமைன், 2 வருடம் அந்த பெண் தாய் கஷ்டப்பட்டு பாலூட்டினாள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு, அனிஷ்குர்லி வலிவாலிதைக், எனக்கும் உனது பெற்றோருக்கும் நன்றி செலுத்து, இலையல் மசீர், என்னிடத்தில் தான் அனைவரும் வர வேண்டும், என்னிடத்தில் தான் அனைவரும் வர வேண்டும். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய அன்பை தஹஜ்ஜுதில் தேடுகின்றோம், அல்லாஹ்வுடைய அன்பை மஸ்ஜிதில் தேடுகின்றோம், அல்லாஹ்வுடைய அன்பை மக்களுக்கு தஅவா செய்வதில் தேடுகின்றோம். அல்லாஹ்வுடைய திருப்தி, அல்லாஹ்வுடைய அன்பு தாயின் காலடியில் இருக்கின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தாயின் காலடியில் சொர்க்கம் இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய திருப்தி ஒரு தந்தையின் திருப்தியில் இருக்கின்றது. அல்லாஹ்வின் கோபம், அதிருப்தி ஒரு தந்தையின் அதிருப்தியில், கோபத்தில் இருக்கின்றது. உலகத்தில் எதைத்தான் செய்தாலும் பெற்றோருடைய திருப்தியுடன் செய்வதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, அதில்தான்
வெற்றிகரம், சந்தோஷம், நிம்மதி, முன்னேற்றம், உயர்வு அனைத்தும் இருக்கின்றது. அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், பெற்றோராக இருந்தாலும் எனக்கு இணை வைப்பதற்கு அவர்கள் தூண்டினால், இணை வைக்குமாறு சொன்னால், கண்ணியமானவர்களே, நீங்கள் பெற்றோருக்கு கட்டுப்பட தேவையில்லை. லா தாஅத லிமக்லூகின் ஃபீ மஅசியத்தில் காலிக். காலிக்கு மாற்றம் செய்யுமாறு ஒரு மக்லூக் சொன்னால், அல்லாஹ்வினால் படைக்கப்பட்ட படைப்பு சொன்னால், அது பெற்றோராக இருந்தாலும், தலைவராக இருந்தாலும், ஜனாதிபதியாக இருந்தாலும், காலிக்கு மாற்றம் செய்யுமாறு சொன்னால் நாம் செய்ய மாட்டோம். அதில் ஒரு கால் கூட முன்னுக்கு எடுத்து வைக்க மாட்டோம். அல்லாஹ் சொல்கின்றான், இவ்வளவு மகத்தான உறவு, சொர்க்கமுள்ள உறவு பெற்றோர், அவர்கள் இணை வைக்குமாறு சொல்கின்றார்கள். ஃபலா துத்திஅஹுமா, அவர்களுக்கு நீ கட்டுப்படாதே. வஸாஹிப்ஹுமா ஃபித் துன்யா மஅரூஃபா, பெற்றோருக்கு உலகத்தில் வாழும் பொழுது எந்தெந்த நல்ல விஷயங்கள் எல்லாம் செய்ய முடியுமோ அந்தந்த நல்ல விஷயங்களை செய்து பெற்றோருடன் இரு. பெற்றோருடைய சுஹ்பத்தில் அவர்களுடன் நேரத்தை கழித்து இரு. கண்ணியமானவர்களை, முடிந்த அளவு பெற்றோருக்கு முன்னால் நாம் இருக்க வேண்டும், அவர்களை பார்க்க வேண்டும். அவர்களை பார்க்க முடியாத நிலைமை தொழில் ரீதியாக அல்லது வேறு நிர்பந்தமான நிலைமைகள் இருக்கும் என்றால் அவர்களுடைய உறவை நாம் ஒவ்வொரு நாளும் நாம் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும், பேச வேண்டும், தொடர்புகளை நாம் புதுப்பித்துக் கொண்டே இருக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, வத்தபி சபீல மன் அனாப இலை. அடுத்ததாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றான், சொன்னார்கள், யாரெல்லாம் என் பக்கம் மீண்டு வந்தார்களோ, தௌபா செய்தார்களோ, அவர்கள் சென்ற பாதையை பின்பற்று. கண்ணியமானவர்களே, தவறு செய்துவிட்டு பெருமை அடிப்பவர்களின் பாதையை பின்பற்றக்கூடாது. ஒரு கூட்டம் உலகத்தில் தவறு செய்கின்றார்கள், ஆனால் அழுவார்கள், கண்ணீர் வடிப்பார்கள், கை சேதப்படுவார்கள். அவர்கள் சென்ற பாதையை நாம் பின்பற்ற வேண்டும். இன்னும் ஒரு கூட்டம் தவறு செய்வார்கள், பாவம் செய்வார்கள், ஆனால் பெருமை அடிப்பார்கள், நான் செய்தது சரிதான், அதற்கு நிறைய நியாயங்களை கற்பிப்பார்கள். இவர்கள் சென்ற பாதையை நீ பின்பற்றாதே. காரணம், அனைவரும் என் பக்கம் வர வேண்டி இருக்கின்றது, நீங்கள் செய்த ஒவ்வொரு காரியங்களையும் நான் சொல்லி காட்டுவேன் என்று சொல்லிவிட்டு லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை பற்றிய மிகப்பெரிய ஒரு நொலேஜை கொடுத்தார்கள். என்ன நொலேஜ் என்றால், இன்னஹா இன் தகு மிஸ்கால ஹப்பத்தி மின் ஹர்தல், ஒரு மனிதன் செய்த பாவம் ஒரு கடுகளவேனும் இருந்தாலும், ஃபதகுன் ஃபீ ஸஹ்ரா, அது பாறையில் கல்லில் இருந்தால், அவு ஃபிஸ் ஸமாவாத், அல்லது வானத்தில் இருந்தாலும், அவு ஃபில் அர்த், பூமியில் ஏதோ ஒரு மூலையில் இருந்தாலும், எங்கிருந்தாலும் மனிதன் செய்த பாவம் யஅதி பிஹல்லாஹ், அல்லாஹ் அதை கொண்டு வருவான். நாளை மறுமை நாளிலே மனிதன் சந்தோஷமாக போவான், நான் ஓகே என்று போவான். அங்கே போனால் வபதாலஹும் மினல்லாஹி மா லம் யகூனு யஹ்தஸிபூன், மனிதன் நினைக்காத பாவங்கள் எல்லாம் முன்னால் தெரியும். இப்படி எல்லாம் செய்திருக்கின்றேனா, பாவம் என்று நினைத்திருக்க மாட்டோம், அதெல்லாம் முன்னால் வரும். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் கொண்டு வருவான் அனைத்தையும். அந்த நேரத்தில் கை சேதப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை. கண்ணியமானவர்கள், இப்பொழுதே நாம் செய்த பாவங்களை உணர்வோம், தவறுகளை உணர்வோம், உணர்ந்து தௌபா செய்வோம், அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்போம். அல்லாஹ்வுடைய நுழைஜை பற்றி பேசியதற்கு பின்னால் அடுத்ததாக சொன்னார்கள், யா புனை, எனது மகனே, அக்மிஸ் ஸலா, தொழுகையை நிலைநாட்டு, அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு வா, நல்ல காரியத்தை செய், அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நிறைவேற்றுவதில் ஒரு நாளும் பின்வாங்காதே. அக்மிஸ் ஸலா என்றால் தொழுகை மாத்திரமல்ல, என்னென்ன அல்லாஹ்வுடைய கட்டளைகள் எல்லாம் இருக்கின்றதோ அந்த கட்டளைகள் அனைத்தையும் நீ நிறைவேற்று, அதில் தான் உனக்கு வெற்றி இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய கட்டளை என்று வந்துவிட்டால் அதை நிறைவேற்றுவதில் ஒரு நாளும் பின்வாங்காதே. அதை செய்வதில் மனதில் கொஞ்சம் கூட தர்ம சங்கடத்தை உணராதே. இப்படியெல்லாம் செய்ய வேண்டுமா, நோம்பு பிடிக்க வேண்டுமா, இப்படியெல்லாம் கஷ்டப்பட வேண்டுமா என்று ஒரு நாளும் கஷ்ட உணர்வை மனதிலே எடுத்துக்கொள்ளாதே. அக்மிஸ் ஸலா. இரண்டாவது சொன்னார்கள், அடுத்ததாக சொன்னார்கள், நல்லதை செய், தொழுகையை நிலைநாட்டு, அல்லாஹ்வுடைய கட்டளையை செய். இதே போன்று அதை உன்னோடு மாத்திரம் நிறுத்தி கொள்ளாதே. வஅ்முர் பில் மஅரூஃப், எதெல்லாம் நல்லதாக இருக்குதோ அதை மற்றவங்களுக்கும் சொல். நல்லதை மற்றவர்களுக்கு ஏவக்கூடியவனாக இரு, அதை சொல்லி காட்டு, அதை செய்ய தூண்டு. நல்லது நடப்பதை தடுக்காதே. ஒரு கூட்டம் நல்லதை செய்ய மாட்டார்கள், நல்லதை செய்ய விட மாட்டார்கள். இப்படிப்பட்ட கூட்டத்திலே நீ இருக்காதே. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்திலே 2 கீகளை வைத்திருக்கிறார். ஒரு கீ, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த மனிதனுக்கு அல்லாஹ் சுபச் செய்தி சொல்கின்றான், சுபச் செய்தி உண்டாகட்டும். அவரை அல்லாஹ் மிஃப்தாஹன் லில் கைர், நலவுக்கு கீயாக அல்லாஹ் ஆக்கி இருக்கின்றார், நல்ல விஷயத்துக்கு கீயாக இருக்கின்றார். அவர் மூலமாக எத்தனையோ நல்ல காரியங்கள் நடைபெறுகின்றது. அப்படிப்பட்ட நல்லதை செய்யக்கூடியவனாக, நல்லதை சொல்லக்கூடியவனாக. வன்ஹ அனில் முன்கர், பாவத்தை தடு, பாவத்தை விட்டும் உனது வாழ்க்கையிலே தூரமாகிவிடு, தவிர்ந்து கொள். இதே போன்று யாரெல்லாம் பாவம் செய்கின்றார்களோ அவர்களுக்கு பக்கத்தில் சென்று உள்ளத்தை வென்று முறையாக இது பாவம், இது தவறு என்று சொல்லி அதை தடு. எந்த சந்தர்ப்பத்திலும் பாவத்துக்கு நாம் கீயாக மாறிவிடக்கூடாது. கண்ணியமானவர்களை, மிஃப்தாஹாக, ஒரு சாவியாக இருந்து விடக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதனுக்கு கேடு உண்டாகட்டும், அவன் யார் என்றால் அல்லாஹ் அவனை தீமைகளுக்கு, பாவத்துக்கு கீயாக ஆக்கி இருக்கின்றான்.
இவரை வைத்து அந்த பாவத்தை செய்வதற்கு எத்தனையோ ஃபாலோவர்ஸ்மார்கள் இருக்கின்றார்கள். கண்ணியமானவர்கள், இப்படிப்பட்ட நிலைமை எமக்கு உண்டாகிவிடக் கூடாது. நல்லதை ஏவு, நல்லதை செய், பாவத்தை விட்டும் தவிர்ந்து கொள், தூரமாகிவிடு, அதை தடு. அடுத்ததாக சொன்னார்கள், இதை செய்யும் பொழுது உனக்கு சோதனைகள் மக்கள் மூலமாக வரும், குற்றச்சாட்டுக்கள் வரும், விமர்சனங்கள் வரும், இல்லாத பொல்லாத பேச்சுக்களை எல்லாம் பேசுவார்கள். இவர் இப்படித்தான், இவர் அப்படித்தான் என்று எப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூனியக்காரன், புலவன், பைத்தியக்காரன், குறிகாரன் என்றெல்லாம் சொன்னார்களோ, சாதிக் அமீன் என்று சொன்னார்களே அப்படியெல்லாம் சொன்னார்கள். இப்படியெல்லாம் சொல்லும் பொழுது இப்படியெல்லாம் சொல்வார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் வஸ்பிர் அலா மா அஸாபக், மனிதர்கள் மூலமாக ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் மீது பொறுமையாக இரு. இன்ன ذلك من عزم الامور, இந்த பொறுமைதான் காரியங்களில் மிக உறுதியானது. காரியங்களில் மிக உறுதியானது பொறுமை. இதன் மூலமாக வாழ்க்கையில் எதையும் அடையலாம். பொறுமை இருந்தால் கண்ணியமானவர்களே, வாழ்க்கையில் எதையும் அடையலாம். பொறுமை இல்லையா, எதுதான் இருந்தாலும் கையை விட்டு போய்விடும். நிறைய இருக்கும், அனைத்தையும் இழந்தது போன்று ஃபீல் பண்ணுவோம். அல்லாஹ் சொல்கின்றான், பொறுமை மின் அஸ்மின் உமூர், காரியங்களில் மிக உறுதியானது என்று சொல்லிவிட்டு சில ஒழுக்கங்களை படித்துக் கொடுக்கின்றார். சில இடங்களுக்கு சென்றால் நாம் இதை கவனிக்க வேண்டும். பெருமை அடிக்காதே, பெருமையினால் உனது கன்னத்தை திருப்பாதே. மக்களை ஃபேஸ் பண்ணாமல், மக்களை பார்த்து சிரிக்காமல், மக்களுக்கு முகம் கொடுக்காமல், இவரை பார்த்து சலாம் சொல்ல வேண்டுமா, இவர் யார் என்றெல்லாம் ஏளனமாக பார்க்காதே. பெருமையுடன் உனது கன்னத்தை திருப்பாதே. வலா தம்ஷி ஃபில் அர்தி மரஹா, உனது நடை கூட பெருமையுடன் இருக்கக்கூடாது. பெருமையுள்ள நடையை நடக்காதே. கண்ணியமானவர்களை, ஒரு மனிதர் அழகாக உடுத்துக்கொண்டு பெருமையுடன் நடந்து கொண்டு சென்றார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவரை அல்லாஹ் தஆலா கியாமத் வரைக்கும் பூமிக்கு சுழி வாங்கி கொண்டிருக்கின்றான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எனவே எமது நடைகள் அது பெருமையுடன் கலந்த நடையாக இருக்கக்கூடாது. அல்லாஹ் சொல்கின்றான், யாரெல்லாம் பெருமை அடிக்கின்றார்களோ, அது பேச்சால், நடையால், செயலால் அல்லது சைக்கிணையால். கன்னத்தை திருப்பது ஒரு சைக்கிணையால் கூட பெருமை அடிக்காதே. வார்த்தைகளினால் பெருமை அடிக்காதே, செயல்களினால் பெருமை அடிக்காதே. இப்படிப்பட்ட பெருமை அடிக்கக்கூடியவர்களை அல்லாஹு தஆலா விரும்ப மாட்டான் என்று சொன்னார். கடைசியாக சொன்னார்கள், நடுத்தரமான முறையிலே உனது நடையை அமைத்துக்கொள், உனது சப்தத்தை தாழ்த்திக்கொள். தேவையில்லாமல் சப்தம் விட்டு பேசாதே. ஒரு இடத்துக்கு வந்தால் எவ்வளவு சப்தம் போட வேண்டுமோ அவ்வளவு மட்டும் பேசு. 2 பேர் பேச வேண்டிய இடமா? 2 பேர் ஒருவருடன் பேசுவதற்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவு சப்தத்தை உயர்த்தி, தேவையற்றவாறு உனது சப்தத்தை நீ உயர்த்தி பேசாதே. நான் தான் என்று காட்டுவதற்காக வேண்டி ஒரு சபைக்கு சென்று எனது சப்தத்தை அனைவரும் கேட்க வேண்டும் என்பதற்காக வேண்டி சப்தத்தை உயர்த்தி பேசாதே. காரணம், அல்லாஹு தஆலா சொல்கின்றான், இன்ன அன்கரல் அஸ்வாதி லஸௌத்துல் ஹமீர், மிக மோசமான சப்தம் கழுதையின் சப்தம் என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான். கழுதையின் சப்தம் தான் மிக மோசமான சப்தம் என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான். எனவே இந்த 11 புத்திமதிகள், அருமையான புத்திமதிகள் பிள்ளைகளுக்கு சொல்வோம், அதற்கு முன்னாடி நமது வாழ்க்கையிலே எடுக்கும். அல்லாஹு தஆலா இதை பின்பற்றி அமல் செய்து வெற்றி அடைந்த கூட்டத்திலே அனைவரையும் ஆக்கியருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.